ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையில் என்னையும் கர்த்தருடைய வார்த்தையை பேச திரும்புவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தையில், இயேசு சொன்ன 7 வார்த்தையில் முதலாவது வார்த்தையை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் யார் வாசிக்கணும்னா, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் தலையை தாழ்த்தி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, கிருபை நிறைந்த பரிசுத்த தகப்பனே, ஆவியானவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே இயேசுப்பா பேசுறதுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தை ஆண்டவரே இயேசுப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையோடு நீங்கள் இடைப்படணும்ப்பா ஆண்டவரே. எங்கள் மாம்ச கிரியைக்கு வெளிப்படக்கூடாது. ஆவியானவர்களை மறைத்து பேசணும்ப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க. ரீதியால போல ஒரு இருதயத்தை கொடுங்க. இந்த வார்த்தையோடு எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்படணும். வார்த்தையை கேட்கிறவர்களா மட்டும் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் மாறணும் அப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 23:34 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வார்த்தையை ஏன் இயேசு சொன்னாரு அப்படின்னா, அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் அறையிறதற்கு காரணமா இருந்தவர்களுக்காகவும் இயேசு என்ன செய்யறாருன்னா, சிலுவையில அவர்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறாரு. ஏன் வேண்டுதல் செய்கிறாரு? ஜனங்கள் தாங்கள் செய்கிற செயல்களை குறித்து அறியாதிருக்கிறார்களே. அவங்க என்ன செய்யறாங்கன்னு என்ன செய்யலாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிறாரு. ஆனா அந்த ஜனங்கள் வந்து அறியாம தான் செஞ்சாங்களா? அந்த ஜனங்கள் அறிஞ்சுதான் செஞ்சாங்க, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, இருள் இருந்தது. அந்த ஜனங்கள் எதுக்குள்ள இருந்தாங்கன்னா, இருள்ல இருந்தாங்க. இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு இரக்கம்னா என்னன்னு தெரியாது. அதனாலதான் இயேசு என்ன செய்கிறாரு? பிதாவினிடத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பிதாவினிடத்தில் என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறாரு. இயேசு இந்த வார்த்தையை சொன்னதற்கான ஒரு 3 காரணங்கள் உண்டு. அந்த 3 காரணங்களை குறித்து பார்ப்போம். முதலாவது காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஒரு வசனம் எடுத்துக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். போதும். இன்னொரு வசனம் லூக்கா 23ல 33வது அதிகாரத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். 33வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். இந்த 2 வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த 2 வார்த்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு உண்டு. ஏசாயாவில் வந்து ஏசாயா 53ல இந்த வார்த்தையை வந்து தேவன் வந்து ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமா வந்து வரப்போற காரியங்களை இந்த இயேசுவை குறித்து வரப்போற காரியங்களை என்ன செஞ்சிருப்பாரு? தரிசனமா வந்து வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை தான் வந்து இந்த ஏசாயா 53:12. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இந்த 2வது வரியில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இயேசுவை குறித்து சொல்லியிருக்காங்க, இவரு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இந்த 2 வார்த்தையை பாருங்களேன். அவர் அக்கிரமக்காரர்ல ஒருவராக எண்ணப்படுவாருன்னு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப அடுத்த ஒரு வசனம் படிச்சோமா? லூக்கா 23:33ல அதுல 2வது வரியில அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் இருந்தார்கள். அப்போ இந்த வார்த்தையை பாருங்க. அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்ப இதுல அவர் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலும் ஒரு குற்றவாளிகளுக்கு நடுவில் அவர் என்ன செய்யறாங்க? நிப்பாட்டுறாங்க. அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார். அப்ப தேவன் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல என்ன செய்து நிறைவேறுது. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை நிறைவேறணுங்கிறதுக்காக இயேசு என்ன செய்றாரு? இந்த டைம் வரை என்ன செய்றாரு? வெயிட் பண்றாரு.
அப்போ தேவனுடைய வார்த்தை நிறைவேறிச்சா? இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னா, அவர் போதித்ததை, அவர் உபதேசம் பண்ணினதை செயல்படுத்துறதுக்காக, உபதேசம் பண்ணினதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதாவது ஒரு வசனம் எடுத்துக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்துல இயேசு ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? உபதேசம் பண்ணிக்கிறாரு, போதிக்கிறாரு. எல்லாரும் சிநேகிங்க, உங்கள் சத்துருக்களை எல்லாம் நீங்க சிநேகிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இயேசு சிலுவையில் என்ன செஞ்சாரு? அவங்களை சுத்தி இருந்த ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அவர் மேல பகை, வெறுப்பு. அவரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஏளனமா பேசினாங்க, வாய்க்கு வந்தபடிலாம் பேசினாங்க, பரியாசம் பண்ணினாங்க. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணின மாதிரி இயேசு என்ன செஞ்சாரு? அவன் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார். அப்போ இது இரண்டாவது காரணம். மூன்றாவது ஒரு காரணம், அவருடைய மரணத்தோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு. அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? அவர் எதுக்காக வந்தாரு? பாவிகள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பாவிகள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். இந்த காரணத்துக்காக தான் இருள் இருக்கிற ஜனங்கள்லாம் எதை கண்டடையணும்? வெளிச்சத்தை கண்டடையணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. அப்போ அதுக்காக தான் அவர் என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இப்போ இவர் இதுக்காக தான் வந்திருக்காரு. பாவிகளை எல்லாம் மனம் திரும்புவதற்காக, இவர் மனம் திரும்ப பண்றதுக்காக தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு? வந்திருக்காரு. இப்போ ஒரு பாவியான மனிதனிடத்துல இந்த இயேசு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாவியான மனிதனுடைய வாழ்க்கை இயேசு எப்படி எல்லாம் மாறினது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல ஒரு சில நபர்களை குறித்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இது ஒரு விபச்சார ஸ்திரீயை குறித்து பார்ப்போம். விபச்சார ஸ்திரீ, யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும். இது வாசிக்கணும்னா, இதுல இந்த விபச்சார ஸ்திரீயை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு ஜனங்களுக்கு என்ன செய்வாரு? உபதேசம் பண்ணிட்டு இருப்பாரு. உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசேயரும் வேதபாரகரும் ஒரு விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை என்ன செய்வாங்க? இயேசு கிட்ட கூட்டிட்டு நடுவில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் கையுமா பிடிபட்டுட்டா, இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சை கொள்ளணும்னு மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே நியாயப்பிரமாணத்துல நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரேன்னு இயேசு இடத்துல சொல்லுவாரு. இவங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இயேசு என்ன செய்வாரு? அமைதியா இருப்பாரு. இயேசு என்ன செய்வாரு? அவரோட விரலை வச்சு தலையில எழுதிக்கிட்டே இருப்பாரு. இயேசு ஒண்ணுமே சொல்லல. இயேசு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இந்த வார்த்தை இயேசு சொன்ன உடனே அங்க உள்ளவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அமைதி ஆயிட்டாங்க. அங்க உள்ள சிறியவர் முதல் பெரியார் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன் பேச முடியல? ஏன்னா அந்த கூட்டத்துல பாவம் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த கூட்டத்துல எல்லாரும் சொன்னாங்க, கல்லெறிச்சு கொள்ளணும்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்திலே கல்லெறிய தகுதியானவர் இயேசு மட்டும்தான். ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு என்ன செய்யறாரு பாருங்களேன். நீங்க 11வது வசனம் படிச்சு பாருங்க. 11வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. நீ போ, இனி பாவம் செய்யாத. இயேசு அந்த இடத்துல அவர் தான் கல்லெறிய தகுதியானவர், அவர் மட்டும்தான். ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? அவளை மன்னிச்சாரு. ஏன் மன்னிச்சாரு? ஏன்னா அவளுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அவளுக்காக தான் என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஆத்மாவெல்லாம் மீட்டெடுக்கலாம் அவர் என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. இந்த ஸ்திரீ இயேசு இடத்துல என்ன பெற்றுக்கொண்டா? மன்னிப்பு பெற்றுக்கொண்டா. மன்னிப்பு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டா, இயேசுவோட பாதத்துல அவளுக்கு கண்ணீர் வடிச்சா. அதுக்கப்புறம் இந்த ஸ்திரீ எப்படி மாறுறா? அதுக்கப்புறம் இந்த ஸ்திரீ ராஜ்யத்துக்குள்ள வசனத்தை கேட்கிறவளா மாறிட்டா. ஒரு பாவி பரலோகத்துக்கு தகுதியான பாத்திரமா என்ன செய்யறா? மாறிட்டா. அப்போ இயேசு அவங்களை குறிச்சு என்ன சாட்சி கொடுக்கிறாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவ பாருங்களேன், இயேசு ஒரு மனுஷன் இடத்துல வந்தாரு. அவளை வந்த உடனேயும் அவ எப்படி மாறுறா பாருங்களேன். அந்த இடத்துல எல்லாரும் கல்லெறியணும்னு சொன்னாங்க. அவ தப்பு பண்ணிட்டானா, எல்லாரும் கல்லெறியணும்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அவளை என்ன செய்யல? கல் தெரியல, மன்னிச்சாரு. ஏன்னா அவளுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அவ தப்பு பண்ணிட்டாதான், அவளுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அவ தப்பு பண்ண இருதயம் எப்படி இருக்கும்? கும்பிரிக்கிட்டு இருக்கும். யாராவது நமக்கு சாதகம் அடிக்க மாட்டாங்களா? யாராவது ஒரு ஆள் நமக்கு சாதகம் அடிக்க மாட்டாங்களா? யாராவது சூழ்நிலையில இருந்து நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ ஒரு பாவி மனம் திரும்பின உடனே எப்படி மாறிட்டா பாத்தீங்களா? ஒரு பாவி மனம் திரும்பின உடனேயும் பரலோகத்துக்கு தகுதியான பாத்திரமா மாறிட்டா. ரெண்டாவது யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சக்கேயு. சக்கேயு பிடிச்சு பார்ப்போம். லூக்கா 19 அதிகாரம் 1 to 9. லூக்கா 19 அதிகாரம் 1 to 9. இந்த சக்கேயு எப்படிப்பட்ட மனுஷன்? இந்த சக்கேயு அநியாயமா வரி வசூல் பண்ணிக்கிற ஒரு மனுஷன். அநியாயமா வரி வசூல் பண்ணா இவர் எப்படி இருப்பாரு? இறக்கமான உள்ளவராக இருப்பாரு. ஒரு ஆளால கொடுக்க முடியும், ஒரு ஆளால காசு கொடுக்க முடியாது. என்னெல்லாம் பேசியிருப்பார்ல, என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்பார்ல. ஆனா இந்த மனுஷனுக்கு இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார்னு அவருக்கு வந்து தெரியுது. அப்ப தெரிஞ்ச உடனேயும் இவருக்குள்ள ஒரு விருப்பம், எப்படியாவது இயேசுவை என்ன செய்யணும் பார்க்கணும். யார் இந்த இயேசு? இந்த இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன இருந்தது? ஒரு விருப்பம் இருந்தது. இந்த விருப்பத்தை இயேசு பார்த்தாரு. இந்த விருப்பம் இவர் பாவிதான், ஆனா இவருக்குள்ள இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருந்துச்சு. இந்த விருப்பத்தை இயேசு பார்த்தாரு. இயேசு பார்த்துட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு வந்து அவரோட முயற்சி பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு குள்ளமான மனுஷன். விருப்பம் இருக்கு, ஆனா எல்லாரும் வளர்த்தியா இருக்கிறாங்க. எப்படி பாக்குறது? ஒரு மரத்து மேல ஏறி, ஒரு காட்டுத்தி மரத்து மேல ஏறி என்ன செய்யறாரு? எப்படியாவது ஒரு பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இயேசு வந்து என்ன செய்யறாரு? இவரோட இருதயத்தை பாக்குறாரு. இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். 5வது வசனத்துல, சக்கேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இதை சொன்ன உடனேயும் இப்படி சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு? வேகமா கீழே இறங்கி வராரு. வேகமா இறங்கி சந்தோஷத்தோட என்ன செய்யறாரு? இயேசுவை அவர் வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போறாரு. இதை சுத்தி இருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஜனங்கள். இவங்களாம் பார்த்துட்டு, என்ன இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல போறாரு, இவர் நல்ல பேரை வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு வரி வசூலிச்சுட்டு இருக்கிறவரு எப்படி பேர் வச்சு எல்லா இடத்துல சாபத்துல வாங்கியிருப்பாரு, எல்லா இடத்துல நல்ல பேரை வாங்கி வச்சிருப்பாரு. இல்ல அப்ப எல்லாரும் சொல்றாங்க. 7வது வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, இவன் வீட்டுக்கு போய் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு என்ன செய்யல? அதை ஒரு பொருட்டாவே இல்லை. இயேசு என்ன செய்யல? கண்டுக்கிடவே இல்லை. இயேசு என்ன செய்யறாரு? இயேசுவோட சகையை என்ன செய்யறான்? இயேசு வந்து கூட்டிட்டு போறான். சகையை என்ன செய்யறான்? இயேசுவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த சக்கையும் இயேசுவோட வழியில நடக்க ஆரம்பிச்ச உடனே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே இந்த சக்கையோட இருதயத்துல என்ன வர ஆரம்பிச்சிச்சு? மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சு? அவரோட பாவம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவர் அதுக்கப்புறம் எப்படி மாறுறாரு பாருங்க. பாவம் தெரிய ஆரம்பிச்ச உடனே இந்த சக்கை எப்படி மாறாருங்க? 8வது வசனத்துல, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் சக்கையும் நின்று கர்த்தரை நோக்கி நடந்துதான் போயிட்டு இருக்காங்க. அப்போ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். இயேசு சொன்னாரா? நீ இந்த பாவத்தோடுன்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா இயேசுவோட வழியில நடக்க ஆரம்பிச்ச உடனேயும் சக்கேயுக்கு அவனோட பாவம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? தெரிய ஆரம்பிச்ச உடனேயும் அவன் என்ன செய்ய? அவனோட குணம் என்ன செய்யுது? மாறுது. குணம் மாறின உடனே 9வது வருஷத்துல இயேசு சொல்றாரு பாருங்களேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு குணம் மாறின உடனே சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சக்கேயுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல், ஒரு மனிதனுடைய பாவ அறிக்கையிடுதல் ஒரு குடும்பத்தை என்ன செய்யுது? அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படல, அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் ஒரு குடும்பத்தை என்ன செய்யுது? ரட்சிக்குது.